பாரத ரத்னா விருதை மத்திய அரசு வழங்க வேண்டும். கர்கரே அவர்களுக்கு தபால் தலை ஸ்டாம்ப் வெளியிட வேண்டும். வீரதீர செயல்கள் புரிந்தோருக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசு வழங்கும் விருதை இனி கர்கரே விருது என்ற பெயரில் வழங்க வேண்டும். 2. நாடு முழுக்க நடைபெற்ற குண்டுவெடிப்புகளை நாங்கள் தான் நடத்தினோம் என்று வனவாசி கல்யாண் என்ற இந்துத்துவ அமைப்பை சார்ந்த சுவாமி அசீமானந்தா ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்துள்ளார். எனவே நடந்த குண்டுவெடிப்புகளை காரணம் காட்டி கைது செய்யப்பட்ட அப்பாவி முஸ்லிம்களை உடனே மத்திய அரசு விடுதலை செய்ய வேண்டும். அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சகோதரர்களுக்கு உரிய நிவாரணத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும். தீர்மானம் 3. குண்டுவெடிப்பு வழக்குகளில் பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி அப்பாவி முஸ்லிம்களை கைது செய்து அவர்களின் வாழ்க்கையை பாழாக்கி அரசு பணத்தையும் விரயம் செய்த காவல்துறை அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும். அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். தீர்மானம் 4. நடுவண் அரசுக்கு தவறான தகவல்களை தந்து அரசை தவறாக வழிநடத்தும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்னும் ஐபியில் உள்ள கருப்பு ஆடுகளை இனம் கண்டு சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்தி தண்டிக்க வேண்டும். ஐபியினுடைய பரிந்துரையின் கீழ் தடை செய்யப்பட்ட முஸ்லிம் இஸ்லாமிய அமைப்புகள் மீதான தடையை உடனே நீக்க வேண்டும். நாடு முழுக்க நடைபெற்ற என்கவுண்டர்கள் எனும் எதிர் தாக்குதல்களை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி அவற்றில் ஐபியினுடைய பங்கை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க வேண்டும். ஐபியினுடைய பரிந்துரையின் கீழ் மைய அரசு பணிகளில் இருந்து காரணகாரியம் கூறாமல் விலக்கப்பட்டவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும். அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதியம், ஊக்கத்தொகை அனைத்தையும் உடனடியாக மத்திய அரசு அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஐபி என்ற மத்திய உளவுத்துறை நடத்திய குண்டுவெடிப்புகளுக்கும் என்கவுண்டர் படுகொலைகளுக்கும் அரசின் கஜானா பணத்தில் இருந்து நிதியை எடுத்தவர்கள் பயன்படுத்தி இருந்தால் அந்த தொகையை அவர்களின் சொத்துக்களில் இருந்து வசூலிக்க வேண்டும். ஐபி எனும் உளவு அமைப்பை உடனடியாக கலைக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்படும் ஏதேனும் ஒரு குழுவுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட உளவு முகமாண்மை ஒன்று அமைக்கப்பட வேண்டும். தீர்மானம் 5. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சதி செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் RSS, அபினவ் பாரத், விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்துத்துவ பாசிச அமைப்புகளை உடனே தடை செய்ய வேண்டும். அதன் தலைவர்களை தாமதமின்றி கைது செய்ய வேண்டும். அவர்களை கைது செய்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களின் வெளிநாட்டு தொடர்புகளையும் கண்டறிய வேண்டும். தீர்மானம் 6. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்து ராஷ்டிராவை இந்தியாவில் நிறுவிட முயன்ற அபினவ் பாரத் என்ற இந்துத்துவ பாசிச அமைப்புக்கு ஆபீஸ் கொடுத்து அலுவலகம் தந்து அதற்கு பயிற்சியும் ஆயுத உதவிகளையும் தர ஒப்புக்கொண்ட பயங்கரவாத இஸ்ரேல் நாட்டுடனான உறவை இந்தியா உடனே துண்டிக்க வேண்டும். தீர்மானம் 7. குண்டுவெடிப்புகளின் பின்னணியில் உள்ள அபினவ் பாரத் தீவிரவாதிகளை கண்டுபிடித்த கர்கரே அவர்களுக்கு தொலைபேசி வழியாக கொலை மிரட்டல் விடுத்தவர்களையும் அதன் பின்னணியில் உள்ளவர்களையும் கண்டறிந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். தீர்மானம் 8. தேசத்தின் பாதுகாப்புக்காக வாங்கப்பட்ட வெடி மருந்துகளை திருடி அதை வைத்து குண்டுவெடிப்புகளை நடத்திய கொடூரமான பயங்கரவாத செயலில் கர்னல் புரோஹித் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு உதவிய அத்தனை ராணுவ அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும். இவர்களை போன்ற சதிகாரர்களை உருவாக்கி இந்திய ராணுவத்துக்குள் ஊடுருவ வைக்கின்ற போன்சாலா மிலிட்டரி ஸ்கூல் தடை செய்யப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர். விழாவிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.